Hi childrens, good morning. அடுத்ததாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்செக்ட்ஸ் பாலினேட்டட் அண்டு விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர். அதாவது பூச்சி மூலியமாக மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறுது, காற்று மூலியமாக மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறுதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா லார்ஜ் பிரைட்லி கலர்டு ஃப்ளவர், அதாவது பெருசாக ரொம்ப அழகான ஃப்ளவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வெண்ட் பாலினேஷனில் பாலினேட்டட் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் மந்தமான, அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சென்ஸ்டட் அண்டு ப்ரொடியூஸ் நெக்டர்ஸ். இதில் என்ன கிடைக்குன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், தேனும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் சேண்ட் ஆர் நெக்டர்ஸ் அப்சென்ட், இல்லைன்னா இருக்காது, வாசனையும் இருக்காது, தேனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்செக்ட் பாலினேட்டில் ஸ்மால் ஸ்டிங்கி ஸ்டிக்மா டூஸ் நாட் ஹேங் அவுட் ஆஃப் த ஃப்ளவர். அது எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், அதோட ஸ்டிக்மா கையில் ஓட்டக்கூடியது, பூவிலிருந்து என்ன ஆகாது, வெளியில் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் காற்றுல இருக்கக்கூடியது என்ன ஆகும், ஃபெதர்லி ஸ்டிக்மா தட் ஹேங் அவுட் ஆஃப் த ஃப்ளவர். அது பூவிலேருந்து வெளில போனால் தான் என்ன ஆகும், அதால் மகரந்த சேர்க்கையை ஈடுபட முடியும். சரிங்களா. அடுத்தது லெஸ் போலன் ப்ரொடியூஸ்டு, அதாவது மகரந்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் ஏ லார்ஜ் நம்பர்ஸ், அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது போலன்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் ஸ்டிங்க்லி ஆர் ஸ்பினி டு ஸ்டிக் டு இன்செக்ட். மகரந்தம் ரொம்ப பெருசாக இருக்கும், ஒட்டும் ஸ்பென்னி இன்செக்ட்ஸுகள், அதனால் அதை ஈஸியாக என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போலன்ஸ் ஆர் ஸ்மால் ட்ரை லைட் அண்டு ஸ்மூத் கேன் பி ஈஸிலி கேரிட் பை த விண்ட். அது போலன்கை ரொம்ப சிறியதாக இருக்குன்றதுனால ஈஸியாக காற்று மூலயமா பரவக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும், ட்ரையாக இருக்கும், லைட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பீ, இதோட எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பீ சன்ஃப்ளவர் சீனா ரோஸ், அதாவது பட்டாணி சன்ஃப்ளவர் சீனா ரோஸ், அப்படி அதோட மகரந்தங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கிராஸ், வீட், ரைஸ், மைஸ், இது நாலும் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன், கருத்தரித்தல், அதோட இது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் த போலன் கிரெயின்ஸ் செட்டில் ஆன் த ஸ்டிக்கி ஸ்டிக்மாஸ், அதாவது இது நிலையானது, ஒட்டும் தன்மை கொண்டது அப்படின்றோம்ல, மேலே இருக்கும். இட் கேவ் எ போலன் டியூப், அது மேலேருந்து ஒரு போலன் டியூப் மூலயமா கீழே செல்லும். அது இட் கேரி த மேல் கேமெட் டவுன் த்ரூ த ஸ்டைல் அண்டு என்டர் த ஓவர், கீழே இருக்கக்கூடிய ஓவரில் போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மேல் கேமெட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் கேமெட் இன் த ஓவல் டு ஃபார்ம் த சைனோட். இந்த மாதிரி ஃபீமேல் கேமெட்டும் ஓவலில் போய் கருப்பையில் போய் செட்டில் ஆகுதில்ல, அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமெட் கூட மேல் கேமெட் ஜாயிண்ட் ஆகுதில்ல, திஸ் ஃபியூஷன் இஸ் மேல் கேமெட் வித் த ஃபீமேல் கேமெட் இஸ் கால்டு த ஃபெர்டிலைசேஷன்ஸ். அதாவது இதை தான் என்ன சொல்கிறாங்க, கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்ஸ் தி ஓவரே ஃபார்ம்ஸ் த ஃப்ரூட். இது ரெண்டும் இணையத்தினால தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃப்ரூட் கிடைக்குது. அந்த ஃப்ரூட்டுமா அண்ட் த ஃபெர்டிலைஸ் ஓவல் பிகேம்ஸ் த சீடு. இது புதுசாக ஒரு கருமுட்டையை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அது மூலயமா பூ உருவாச்சுன்னா அதில் என்ன ஆகும், சீட்ஸ் உருவாகும்ல, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா இதில் சிங்கிள் ஓவல் ப்ரொடியூஸ் எ சிங்கிள் சீடு இன்சைட் எ ஃப்ரூட். இதில் ஒரே ஒரு விதையை மட்டும் உருவாக்கக்கூடிய சீட்ஸும் இருக்குது, பல விதைகளை உருவாக்கக்கூடிய சீட்ஸும் இருக்குது. ஒரே விதைனா எது நம்மளுடைய மேங்கோ தான், ஓகேவா. அதில் என்ன இருக்கும், ஒரே ஒரு சீட்ஸ் தான் இருக்கும், அதனால் அது ஒரே ஒரு தாவரத்தை மட்டும்தான் உருவாக்கும், ஒரே ஒரு கருமுட்டையை தான் உருவாக்க முடியும். ஆனால் வெல் மெனி ஓவல் த ப்ரொடியூஸ் த மெனி சீட் இன் எ ஃப்ரூட். அதுக்கு நிறைய எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொமேட்டோ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதில் சீட்ஸ் நிறைய இருக்கும், ஸோ நிறைய கருமுட்டைகள் அது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கம்ப்ளீட் த ஃபெட்டல்ஸ் அண்ட் அதர்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டெமண்ட் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் ஃபால் ஆஃப். அதாவது ஒரு ஃபெர்டிலைசேஷன், ஒரு கருத்தரித்தல் முழுசாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய இதழ்கள், மகரந்தம், அப்புறம் அந்த ஸ்டிக்மா, அதுக்கப்புறம் அதனுடைய பார்ட்டுலாம் இருக்குல்ல, அந்த பூ, அந்த
அதாவது அந்த பழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சேஃபல் எய்தர் த ஃபால் ஆஃப் ரிமைனிங் அட்டாச் இன் த ட்ரைடு ஃபார்ம் லைக் ஏ ஆப்பிள்ஸ் அண்டு கோவா. இப்போது அந்த ஆப்பிள்ஸ் கோவாலாம் பார்த்திங்கன்னா அதில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் in lady's finger and brinjal is remain as the green part that you see. அதே மாதிரி பிரிஞ்சாலையும் லேடிஸ் ஃபிங்கரும் நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the fruit or reap seed disappear take place under favorable condition, new plant are formed. This process is continuously in the life cycle of the plants. அதாவது இது ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் உருவாக்கிட்டு முடிய போகிறது கிடையாது. இது கண்டினியூஸாக நடக்கக்கூடியது, விருப்பத்தக்கதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே இப்போ ஒரு செடி உருவாகினா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழம் மூலியமாக இன்னொரு செடி உருவாகும், அதுலேருந்து வரக்கூடியது இன்னொரு செடியை உருவாகும். அந்த மாதிரி கண்டினியூஸ்லி என்னது லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைப் ஆஃப் பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கையில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர் ஆர் 2 types of pollination, self pollination and cross pollination. 2 வகையான பாலினேஷன் இருக்குது. செல்ஃப்னா தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லலாம், இல்லை சுய மகரந்த சேர்க்கைன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன இதுனா acquire when the pollen from one flower pollinators the same flower or other flower on the same planet. ஒரே செடியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மலர்கள், ஓகேவா, ஒரு செடி தான் ஆனால் பூக்கள் நிறைய இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பூக்கள்லேயும் பூச்சி போய் உட்காந்து அதுக்கு மகரந்த சேர்க்கை நடப்படுதில்ல. தாவரம் ஒன்று தான் ஆனால் ஃப்ளவர்ஸ் வேறு வேறு. அது என்னது செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறாங்க. அதுவே கிராஸ் பாலினேஷன்னா டேக் பிளேஸ் வென் pollen grains from one flower are transferred to a flower from a different plant of the same species. அதாவது ஒரே ஒரு ஃப்ளவர்லேருந்து அடுத்த ஒரு பிளான்ட்லேருந்து அடுத்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவருக்கு மூலியமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன்ஸ். அதாவது இப்போ சொன்னால செல்ஃப் பாலினேஷனும் கிராஸ் பாலினேஷன் டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், pollen grains are transferred from the anther to the stigma of the same flower or to another flower on a same plant. அதாவது ஒரே செடி தான், அந்த ஒரு செடியிலேருந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு ஆந்தர், அதாவது அதோட pollen grains மாறுறது, ஓகேவா, அது செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறாங்க. அதே கிராஸ் பாலினேஷன்னா என்னது, ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்தில், ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவரோட pollen grains இன்னொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் போய் சேர்றது தான் கிராஸ் பாலினேஷன் சொல்கிறாங்க. இது நோ எக்ஸ்டர்னல் பாலினேட்டர் ரெக்யூர்டு, அதாவது வெளிப்புறத்தில் எந்த மகரந்த சேர்க்கையும் என்ன அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் பாலினேட்டர் லைக் இன்செக்ட், விண்ட், வாட்டர் ஆல்வேஸ் ரெக்யூர்டு. இதில் என்ன தேவை, கண்டிப்பாக ஏதாவது இது பாலினேட்டர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினேட்டர்னால் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது. அப்போனா எதோ இருக்குன்னா காற்றா இருக்கலாம், இல்லை வாட்டர் மூலியமாக அது போகலாம், இல்லைனா இன்செக்ட்ஸ் பூச்சிகள் மூலியமாகவும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் டு நாட் நீட் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் போலன்ஸ். இதில் மலர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்ய என்ன தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஃப்ளவர் ஷுட் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் போலன்ஸ். இதில் நிறைய மகரந்தம் என்ன உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோ வேரியன்டேஷன்ஸ் அண்டு நோ இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சீன், அதாவது வேறுபாடும் கிடையாது, பண்பு. இப்போ ஒரே செடியில் தானே இருக்குது, அந்த ஒரே செடியில் மாறி மாறி pollen grains மாறிச்சுன்னா அதனால் அதில் ஏதாவது பண்பு நலன்கள் இல்லை பூக்கள் வேறு மரம் இருக்காது. ஆனால் இதில் வேரியேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மே பி சீன், இதில் அது வேறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது pollination can take place even when the flower is closed. இதில் மலர் மூடி இருந்தாலும் என்ன ஆகும், மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்படி சொல்கிறாங்க. இதில் pollination cannot take place when the flower is closed. இதில் க்ளோஸில் இருந்துச்சுன்னா நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா sexual reproduction in plants.
The best is sexual productions. There is another method by which plants reproduce without the formation of seeds. This is asexual reproduction, where there is no pollination, fertilization and no fusion of gamete to form seeds. அதாவது asexual அப்படின்றது என்னன்னா ஓரின சேர்க்கை கருத்தரித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் கருத்தரித்தல், அதாவது பாலியல் ரீதியாக கருத்தரிக்க முடியாது. அதனால் பிளான்ட்ஸுங்க என்ன ஆகாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெத்தட் மூலயமா என்ன ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி செய்கிறது என்ன சொல்லுவாங்களாம், ஓரின செயற்கை கருத்தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாலினேஷன் கிடையாது, கருத்தரித்தல் கிடையாது, நோ ஃபியூஷன் இணையர்த்தும் கிடையாது. கேமட்டிக்கல் ஃபார்ம் சீட்ஸ், ஆனால் கேமட்டிக்கல் என்ன பண்ணுது, சீட்ஸை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ், காய்கறியில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். நியூ பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் other vegetative part of the plants like the root, stem and leaves. A part of the plant's body get detached to develop into a new independent plants. You may have observed eyes or pools on the skin of the potato. This can form new plants. In plants like Bryophyllum, small plantlets develop along the leaf margin. This break off and grow into new plants. அதாவது நம்ம இதை என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுகளில் பார்த்துருக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய கருப்பு கலர் சின்ன சின்ன டாட்டாக கருப்பு கலர் இருக்குமா, அதுலேருந்து என்ன ஆகும், முளையறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இப்போ இதில் என்ன ஆகலை, பாலினேஷன் கிடையாது, அடுத்தது ஃபெர்டிலைசேஷனும் கிடையாது, நியூ ஃபியூஷன். ஓகேவா? எந்த இதுலையுமே இல்லாமல் அதுலேருந்து இன்னொரு தாவரம் என்ன ஆகுது, உருவாகுது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரோஃபிலியம் அப்படின்ற ஒரு செடியில் கூட அதோட இலையினோட நுனிகளில் என்ன ஆகுதான், இன்னொரு பிளானட் உருவாகக்கூடிய நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் பாட் as you will learn later in the chapter are also modified for vegetative propagations. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க புட்டிங். தி yeast that is used by baker to make bread and cake reproduce asexually by the another process called buttings. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர்ஸு. இது எந்த இடத்துல அதிகமாக அது ஆகும்னா, ப்ரெட்டு கேக்லாம் உருவாக்குறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு மூலையில் உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. A small protophus grew out from the parent cell and this detached itself and became a new individual yeast மாதிரி மேலே உருவாகக்கூடிய ஒரு ஃபங்கை. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுதுன்னா புட் ஃபார்மேஷன் பண்ணுது. அந்த மாதிரி புட் ஃபார்மேஷன் பண்ணது இன்னொரு செல்ஸாக இடம் மாறுது. அந்த மாதிரி இடமானது பேரண்ட் செல்லை விட்டு தானாகவே மூவ் ஆக்கியது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா செயின்ஸ் ஆஃப் புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இண்டிவிஜுவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ green stingy substance that you often see floating on ponds is the filamentous algae Spirochera reproduced by a process called fragmentations. A long measure filament break up into fragment and each fragment can grow into a new Spirochera. அதாவது நீர்நிலைகளில் மோஸ்ட்லி நம்ம குளம் குட்டைகளில் பார்த்துருக்கலாம். பச்சை கலர் மாதிரி பாசிகள் இருக்குல்ல, அந்த பாசிகளுக்கு நடுவே சின்ன நடுவில் ஒரு கேப் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த கேப் மூலயமா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்பைரோகேரா செடியிலேருந்து இன்னொரு ஸ்பைரோகேரா அதுலேருந்து விலகி உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி இடைவெளி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே புதுசாக ஒரு வகையான ஸ்பைரோகேராவை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஸ்போர் ஃபார்மேஷன். சம் non-flowering plants like fungi, algae, moss and even plants reproduce asexually by the another process known as spore formations. அதாவது பூக்களே இல்லாமல் தாவரங்கள் உருவாகுது இல்லை, அந்த பிளானட் அதாவது புஞ்சை, பாசி, இந்த மோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர் செடிகள்லாம் விந்துக்களை அதாவது அசாதாரண அசெக்சுவலி அண்ட் அனதர் ப்ராசஸ் விந்துக்களை என்ன ஆகுதுன்னா தனக்கு தேவையற்ற சூழ்நிலையில் அதாவது டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் லைக் ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலையில் ஸ்கேரிட்டி அண்டு நியூட்ரியன்ட்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் நீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா விந்துக்களை உருவாக்குமா. தி ப்ரொடியூஸ் ஃபார்ம்ஸ் வித்துக்களை உருவாக்கி தி ஸ்மோஸ் கேன் டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல் இன் ஃபேவரபிள் கண்டிஷன். அந்த மாதிரி அதுக்கு அன்ஃபாரபிள் அதால் முடியாத சமயத்தில் விந்துக்களை உருவாக்கி அந்த விந்துக்கள் தனக்கு சாதகமான நிலையில் புதிய தாவரத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது ஸ்போர் ஃபார்மெண்டேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக் அடுத்த இதில் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும். என்ன ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன்செக்ட் பாலினேட்டட் அண்டு விண்ட் பாலினேட்டட் டிஃப்ரென்ஷியேஷன் முதல்ல சொன்னால அந்த டபுள் காலமும், அடுத்தது டிஃப்ரெண்ட் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன். இது ரெண்டுத்தையும் நான் பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஹோம்ஒர்க்கில் காப்பி பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். பாய்.